11th chemistry unit 2 important topics de Broglie relation இந்த de Broglie relation வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா 5 மார்க் क्वेश्चन கேட்பாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு டெரிவேஷன் தான் இந்த de Broglie relation இந்த de Broglie என்ன பண்ணார் அப்படினு பாத்தீங்கன்னா 1905லேயே ஒரு பார்ட்டிகல்ஸ்க்கு ஒரு துகளுக்கு இரட்டை பண்பு இருக்கு டூயல் நேச்சர் இருக்குது அப்படின்னு சொன்னார் அது என்ன பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட் பார்ட்டிகல்ஸ் இந்த லைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா சொல்ல போனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு பார்ட்டிகல் நேச்சர் துகள் பண்பு இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேவ் நேச்சர் அலை பண்பு இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூயலிட்டி நேச்சர் நேச்சர் இரட்டை பண்பு இருக்குது என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். அடுத்து நெக்ஸ்ட் பார்ட்டிகல்ஸ் போட்டான்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன நேச்சர் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேவ் நேச்சர் அடுத்து நெக்ஸ்ட் தான் பார்ட்டிகல் நேச்சரை கன்வெர்ட் ஆகும். இப்போ E mc². E என்பது எனர்ஜி, m என்பது மாஸ், c என்பது velocity of light. இதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ 3 × 10⁸ ms⁻⁻1. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இது ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் போட்டான்ஸ். ஏங்க நாம எடுத்துக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து போட்டான்ஸோட frequency E = hν. E என்பது எனர்ஜி, h என்பது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், mu என்பது போட்டான்ஸ் frequency. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2 எனர்ஜி நாம சால்வ் பண்ண போறோம். இது பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் E mc², செகண்ட் ஈக்குவேஷன் E hν. இந்த ரெண்டு ஈக்குவல் பண்ண போறேன். hν mc². இந்த mu வந்து பாத்தீங்கன்னா போட்டான்ஸ் frequency c/λ. c என்பது velocity of constant. இந்த லாம்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேவ்லெந்த். இந்த வேவ்லெந்தோட யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங். ஒரு ஆம்ஸ்ட்ராங்கோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 × 10⁻⁻10 மீட்டர். that is the constant value. next இப்போ அப்ளை பண்ணிடலாம். h இந்த mu இருக்கிற இடத்துல c/λ equal அடுத்து mc². இப்போ இந்த c யும் இந்த c யும் கேன்சல் பண்றேன். h இந்த இடத்துல கேன்சல் ஆனனால இங்க 1 ன்னு அர்த்தம் 1/λ equal m. இந்த c² ல ஒரு c கேன்சல் ஆயிடுச்சு, ரிமைன்ஸ் ஒரு c இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இப்போ h/λ இந்த இதெல்லாம் சேர்க்கிறேன். h/λ = mc. எனக்கு வேவ்லெந்த் தான் வேணும், அப்ப இங்க கொடுத்துக்கிறேன். அப்ப h = mc λ. இப்போ இந்த c = v. இது velocity of light, இது medium of velocity. அப்ப λ = h/mv. உங்களுக்கு தெரியும் m × v = p momentum. v represented by momentum. தமிழ்ல உந்தம் என்று சொல்லுவாங்க. மாஸ் × velocity.
இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கேஜி எம்எஸ் பவர் மைனஸ்னு சொல்லுவாங்க. அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹச் பை பி. இதுதான் வந்து டி பிராக்லின் ரிலேஷனுடைய ஃபைனல் ஆன்சர். வேவ்லேருந்து பிளான்ஸ் கான்ஸ்டன்ட் மொமெண்டம்.